சுப்பிரமணிய பாரதியார் வாவேசு ஐயரை உடன் அழைத்து கொண்டு ஒரு ஓவியனை பார்க்க செல்கிறார். அந்த ஓவியனிடம் பாரத அன்னையினுடைய திருவுருவப் படத்தை வரைந்து கொடுக்கணும், அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டணும்ப்பா, ஒரு நல்ல ஓவியமாக வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்றார். அதற்கு முன்னால தமிழகத்தில் எங்கேயும் பாரத மாதாவோட உருவமெல்லாம் எங்கேயும் இல்லை. நீ லக்ஷ்மி படம் வரைந்து கொடு, சரஸ்வதி படம் வரைந்து கொடுன்னா ஓவியனுக்கு தெரியும். பாரத மாதா படம் வரைந்து கொடுன்னா அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு கேட்கிறான் அந்த ஓவியன். வாவேசு ஐயர் சொல்கிறார், இந்த நாட்டை பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், எங்க பார்த்தாலும் ஒரே வறுமை, பசி, பஞ்சம், பட்னி, பிளேகு, காலரா. அதனால ரொம்ப உடல் வற்றி போய் மெலிந்த தேகமாய் கை கால் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு பெண்ணின் படத்தை நீ வரைந்து கொடு, அதுதான் பாரத மாதா இப்போது இருக்கிற நிலைமை என்று வாவேசு ஐயர் சொல்கிறார். பாரதியாருக்கு கோபம் வருது வாவேசு ஐயர் மேல. என்ன ஐயர்வாள், இன்னைக்கு பாரத அன்னை அடிமையாக இருந்தால் என்றைக்குமே அடிமையாகத்தான் இருப்பாள் என்று நினைக்கிறீரா? இது மாதிரியான முட்டாள்தனத்தை செய்யாத ஓவியனிடம் சொல்கிறார், இது மாதிரி முட்டாள்தனத்தை செய்யாத. அவன் கேட்கிறான், எப்படி இருக்கணும் பாரத அன்னை? அப்படியே சர்வ அலங்கார பூஷணியாக ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்தவளாக காவி கொடியை கையில் ஏந்தி உலகத்திற்கே வழிகாட்டும் குருவாக பாரத மாதாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அதைத்தான் நான் பால கௌதமனுக்கும் நினைவூட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்தியா இன்னும் 50 வருடங்கள் இருக்காதுங்க, அகண்ட பாரதமாக அமையத்தான் போகிறது. இது மாதிரி நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் நடத்துவதனுடைய நோக்கம் அப்போது நிறைவேறத்தான் போகுது. அதற்கான அடிக்கல் நாட்டுகிற பணிகள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அகண்ட பாரதம் அமைப்பதற்கு நாம் ஒன்றும் செய்யவில்லைன்னு நீங்க நினைக்கலாம். ராமர் ஆலயம் அயோத்தியில கட்டப்பட்டது அகண்ட பாரதத்திற்கான அடிக்கல் தான். காஷ்மீர்ல 370 நீக்கப்பட்டது அகண்ட பாரதத்திற்கான அடிக்கல் தான். சிஏஏ சட்டம் கொண்டு வந்தது அகண்ட பாரதத்துக்கான அடிப்படை தான். வக்பு மசோதா சட்டம், திருத்த சட்டம் வந்தது அகண்ட பாரதத்துக்கான அடிக்கல் தான். இந்துக்களின் நிலங்களை, இந்தியாவில் இழந்துவிட்ட நிலங்களை இந்துக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக அந்த சட்டம் வந்திருக்கிறது என்றால் பாகிஸ்தானில் இழந்த நிலங்களையும் நாம் மீட்போம் என்பதா செய்தி. அதை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இடையில 1000 சவால்கள், தடைகள் அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். கௌதமன் சொன்ன மாதிரி இஸ்ரேல்ல ஜீசஸோட குருசிபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம், அவர் சிலுவையில் மரித்ததற்கு அப்புறம் யூதர்கள் உலகமெல்லாம் விரட்டப்பட்டாங்க. சொந்த மண்ணிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட ஒரு இனம் யூத இனம். உலகமெல்லாம் போனான் யூதர்கள், அவனுக்குன்னு ஒரு நாடு இல்லை. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் ஜெருசலத்துக்கு வருவான். ஜெருசலத்துல ஒரு வீப்பிங் வால் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தான், அழுகை சுவர்னு பேரு. அந்த சுவத்துல முட்டி முட்டி அழுவான். இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகணும், நாங்கள் இழந்த நிலப்பரப்பை மீட்கணும், அதற்காக எங்கள் பிரார்த்தனை இந்த ஜெருசலத்தில் செலுத்துகிறோம்னு அந்த யூத கடவுளை வேண்டி முட்டி முட்டி அழுது, அப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த குட்டிச்சவத்துல முட்டிக்கிட்டு அழுதுருக்கிறாங்க. அதற்கப்புறம் உருவான ஒரு தேசம்தான் இஸ்ரேல். இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக இழந்த நிலப்பரப்பை மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு இஸ்ரேலை உருவாக்க முடியும்னா, ஒரு 100 வருஷத்துல நாம இழந்துவிட்ட நிலப்பரப்பை மீட்க முடியாது என்பதற்கான காரணங்கள் வேற எதுவும் இல்லை. இஸ்ரேல் இஸ் அவர் இன்ஸ்பிரேஷன். அதை நோக்கி நாம் என்ன பயணம் செய்ய போகிறோம் என்பதுதான் இப்ப கேள்வி. வேற எந்த நிகழ்ச்சியை விட தமிழகத்துல இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நினைக்கிறேன். 1000 அரசியல் நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கலாம். ஆனால் தேசத்தை புனிதமாக நினைத்து பாரத அன்னைக்காக நாம் செய்கிற இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, ஸ்ரீ டிவிக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பாலகௌதமனுடைய முயற்சி இது தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும். எங்கோ யாரோ எப்படியோ சிலர் இந்த தேசத்தை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. 1897 விவேகானந்தர் வெளிநாட்டில் 4 ஆண்டுகள் அவரது சுற்றுப்பயணம் எல்லாம் முடித்து விட்டு தமிழகம் வர்றார்.
அவர் பாருங்க, இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டும் என்று நினைத்த போது அவங்க அம்மா எல்லாம் பெங்கால்ல இருக்காங்க. ராமகிருஷ்ணருடைய அத்தனை சீடர்களும் இங்கே பேலூர் மடத்துல இருக்காங்க. அவர் பெங்காலுக்கு போகணும்னு நினைக்கல, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார் விவேகானந்தர். நான் தான் பல இடங்கள்ல சொல்லுவேன், விவேகானந்தரை வங்கம் பெற்றெடுத்திருக்கலாம், தமிழகம் தான் தத்தெடுத்தது என்று சொல்லுவேன். இந்த சென்னை இல்லைன்னா விவேகானந்தர் சிக்காகோக்கே போயிருக்க மாட்டார். அலசிங்க பெருமாள் என்று ஒரு சீடர் இல்லை என்றால் அவரால் அங்கே போயிருக்கவே முடியாது. அவ்வளவு கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு இந்த சென்னையில் அன்னைக்கு இருந்த இந்துக்கள் அவரை சிக்காகோக்கு அனுப்பிச்சாங்க. பாம்பன்ல பாஸ்கர சேதுபதி மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார். விவேகானந்தர்கிட்ட என் தலையில கால் வைத்து இறங்குங்க அப்படின்னு சொல்றார். மண்டியிட்டு அமர்றார். பாஸ்கர சேதுபதி மண்டியிட்டு அமர்ந்த இடம்ங்கிறதுனால அதுக்கு அந்த ஊருக்கு பேரை இப்ப குந்துகால்னு பேரு. அவர் குந்தி அமர்ந்த இடம் என்பதனால அதற்கு குந்துகால் என்ன பேருங்க. இவர் மண்டியிட்டு அமர்கிறாருன்னு விவேகானந்தர் அவர் தலையில கால் வச்சு இறங்கல. அப்படி இறங்கி இருந்தா பாகுபலி 1 அப்பயே சினிமா வந்திருக்கும். விவேகானந்தர் அதை தடுத்து விடுகிறார். அன்னைக்கு பாம்பன்ல விவேகானந்தர் பேசுற அந்த பேச்சை நீங்க எல்லாம் அவசியம் கேட்கணும். கம்ப்ளீட்டட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. விவேகானந்தர் 1897 ஜனவரி 26. இந்த வருஷத்துக்கும் தேதிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு, நான் சொல்றேன். அந்த 1897 ஜனவரி 26ல விவேகானந்தர் பாம்பன்ல பேசிய அந்த உரை இருக்க, சிகாகோ உரையை விட சிறப்பான உரை. உலகமெல்லாம் போய் இந்து தர்மத்தின் பெருமையை பேசிய விவேகானந்தர் இந்தியாவுக்குள்ள இந்து தர்மத்தை பத்தி எல்லாம் பெருசா பேசவில்லை. நாம எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பற்றி தான் பேசுகிறார். நமக்கு என்னென்ன மாற்றங்கள் திருத்தங்கள் வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கிறார், ஒரு கிளாரியன் கால், அறைகூவல். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். சொல்றது இந்து சன்னியாசி விவேகானந்தர். நீ கும்பிட்டு இருக்கிற சாமியெல்லாம் நீ கும்பிடணும்னு அவசியம் இல்லடா. இன்னும் 50 வருஷத்துக்கு ரெஸ்ட் கொடு, அந்த சாமியெல்லாம் ரெஸ்ட்ல வச்சுக்கோ. கேட்கிறவங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா சன்னியாசி 50 வருஷத்துக்கு சாமிக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுன்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை விவேகானந்தர் சொல்றாரு, அந்த இடத்தில் நீங்கள் வழிபடும் கடவுளாக பாரத அன்னையை நீங்கள் தெய்வமாக வழிபட வேண்டும் என்று சொல்ற. பெரிய ஆச்சரியம். அப்படி 50 ஆண்டுகள் நீங்கள் பாரத தாயை தெய்வமாக வழிபட்டு வந்தால் 50 ஆண்டுகளில் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லி சென்றவர் விவேகானந்தர். 1897 50 ஆண்டுகள் அவர் சொன்னதையெல்லாம் இந்து இளைஞர்கள் கேட்டதுனால 1947 50 ஆண்டுகள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வந்தது. ஜனவரி 26 வந்தது. முதல்ல ஜனவரி 26 தான் சுதந்திர தினமா கொண்டாடணும்னு காங்கிரஸ்ல முடிவு செஞ்சாங்க. ஆனால் நினைத்ததை விட வெள்ளக்காரன் சீக்கிரம் வெளியில போக வேண்டும் என்று நினைத்து விட்டதுனால ஆகஸ்ட்லயே சுதந்திர தினம் வந்துருச்சு. ஜனவரி 26 குடியரசு தினமா மாத்தி விட்டோம், அவ்வளவுதான். பட் ஜனவரி 26க்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருந்தது. அப்போ விவேகானந்தர் எப்போது பாரத தாயை தெய்வமாக வழிபட வேண்டும் என்று சொல்லி சென்றாரோ அதை இந்து இளைஞர்கள் இந்துக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. விவேகானந்தர் அப்படி பாரத மாதாவை தெய்வமாக உருவகித்த பின்புதான் சுப்பிரமணிய பாரதியார் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு பாடல் எழுதினார். வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டு கொன்ற வழக்குல திருநெல்வேலி சதி வழக்குன்னு பேரு, திருநெல்வேலி கான்ஸ்பிரசி கேஸ். அதுல நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல கோர்ட் எக்ஸிபிட்னு சொல்லுவாங்க. அதுல கோர்ட் எக்ஸிபிட் நம்பர் 6, 6வது எக்ஸிபிட் என்ன தெரியுமா? வாஞ்சிநாதன் பயன்படுத்தின துப்பாக்கி நம்பர் 1, அவங்க பயன்படுத்தின வாகனம் நம்பர் 2, அவங்க அச்சடிச்ச நோட்டீஸ் நம்பர் 3, இப்படி வரிசையா வருது. 6வது எக்ஸிபிட் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடம். இப்ப மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறாரு, வெள்ளக்கார மேஜிஸ்ட்ரேட், இது என்னடா ஒரு பிரிண்ட் அடிச்சு ஒரு பாட்டை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, இங்கிலீஷ்ல வேற டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கான், ஜட்ஜுக்கு தெரியாது. இந்த பாட்டுல என்ன ஆஷா சுட்டு கொள்ளணும்னு ஏதாவது எழுதியிருக்கிறாரா அப்படின்னு. அப்படிலாம் அவர் ஒன்றும் எழுதவில்லைங்க. ஆனால் இந்த பாடல் தான் இது மாதிரி இளைஞர்களை தேசத்திற்காக தியாகம் செய்ய தூண்டுகிறது. இட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்பிரேஷன். பங்கிம் சந்திரர் எழுதின வந்தே மாதரத்துல வரும், மந்திரே மந்திரே அப்படின்னு வங்க மொழியில ஒரு பாட்டு எழுதுவார். அதை தமிழ் படுத்தின பாரதி
ஆலயம் தோறும் பொலிவுற விளங்கும் தெய்வ சிலையெல்லாம் தேவிங்கன்னு ஒரு வேணு சுதந்திர தேவியை பத்தி, பாரத அன்னையை பத்தி. நான் கோவிலுக்கு போய் பார்க்கிறேன், அங்கே பொலிவோடு இருக்கிற எந்த தெய்வ சிலையை பார்த்தாலும் எனக்கு பாரத அன்னை தான் நினைவுக்கு வருகிறது. வாஞ்சிநாதன் வச்சிருந்த சங்கத்துக்கு பேரு பாரத மாதா சங்கம்னு பேரு. விவேகானந்தர் சொன்னதை யாரும் சாதாரணமா எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக நான் சொல்றேன். பாரத அன்னை தெய்வமாத்தான் வழிபட்டான். அதனாலதான் சுப்பிரமணிய சிவா தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது. இன்னைக்கு கோயிலை கட்டி பூட்டி வச்சிருக்கிறான். பிஜேபியில இருந்து போய் பூட்டை உடைச்சா வழக்கு போடுறான் நம்ம மேல. பாரத அன்னை கோயிலுக்கே வழக்கு தான். இது மாதிரி பாரத அன்னை தெய்வமாக வழிபட இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைப்பேன். நாளையிலிருந்து எந்த கோவிலுக்கு போனாலும் அர்ச்சகர் எந்த பேர்ல அர்ச்சனை செய்யணும்னு கேட்பார். எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. பல சமயங்கள்ல கோவில்களில் போய் அர்ச்சனை செய்யணும்னு சொல்றப்ப பல பேர் சாமி பேருக்கே செய்யுங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? இங்கே நான் சொல்லுவேன், பாரத மாதா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு. பாரத மாதா பேர்ல அர்ச்சனை. அந்த அர்ச்சகர் கொஞ்சம் ஏற இறங்க என்னைய பார்ப்பாரு. சார், இதுவரைக்கும் இப்படி யாரும் கேட்டதே இல்லையே சார். இதுவரைக்கும் கேட்கவில்லை என்பதற்காக கேட்கக்கூடாதுன்னு இல்லையே சாமி. இல்ல பண்ணிடுறேன், இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி பார்ப்பார். உங்க பேருக்கு வேண்டாமா? பாரத மாதா பேர்ல சொன்னா அதுல என் பேர் இருக்குல்ல. பாரத மாதா பேருக்கு அர்ச்சனை பண்ணா அதுல நரேந்திர மோடி பேர் இருக்குல்ல. சாமி உங்க பேர் இருக்கு சாமி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் திருப்தி ஆகல, கொஞ்சம் உத்துதான் பார்த்தார். அநேகமா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் நினைச்சிருப்பார். வைரமுத்து மாதிரி ராமனுக்கே புத்தி சுவாதீனம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காருல்ல. பாடலாசிரியர் வந்து இப்ப சைக்காட்ரிஸ்ட் ஆயிட்டார் வைரமுத்து. இப்ப ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு பாரு. இதற்கு முன்னால ஆண்டாள் பத்தி என்ன பேசினார்னு தெரியும். அணில் முதுகுல 3 கோடு ராமன் கைப்பட்டதால் இருக்கிறது என்றால் சீதையின் முதுகில் ஏன் அந்த கோடு இல்லைன்னு கேட்ட உலக மகா புத்திசாலி நம்ம ஊர் வைரமுத்து தான். இவங்களுக்கெல்லாம் 2026 அப்புறம் இருக்கு ஆப்பு. 26 தேர்தலுக்கு அப்புறம் இருக்கு ஆப்பு. ராமருடைய குவாலிட்டிஸ் என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம்? அந்த காவிய நாயகனை பத்தி என்ன புரியும்? கம்பன் சும்மாவா வால்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழ் படுத்தினா? அவன் தமிழ் படுத்தினா, இவனுங்கெல்லாம் தமிழை படுத்துறானுங்க. தமிழ் படுத்துறது வேற, தமிழை படுத்துறது வேற. என்ன ஒரு அகங்காரமா பேசுறது. இவ்வளவு நாள் தமிழ் எனக்கு சோறிட்டது, இனி நான் தமிழுக்கு சோறிடுவேன். இவர் தமிழுக்கு சோறு போடுவாராம். உனக்கு இல்லப்பா, உன் தாத்தங்காலத்துல இருந்து இன்னும் உன் கொள்ளு பேரங்காலத்துல தமிழ் தான் எல்லாருக்கும் சோறு போடும். நீ தமிழுக்கு சோற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை கவிஞர் கண்ணதாசனை கேட்டாங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், ஒரு சினிமாவில் வரும், நான் காவியத்தாயின் இளைய மகன். அதோடு நிறுத்திங்க, அடுத்த வரைக்கும் போகாதீங்க. அப்ப கண்ணதாசன் கேட்டாங்க, நீங்க காவியத்தாயின் இளைய மகன் பாடுறீங்களே, மூத்த மகன் யாரு கவிஞரே அப்படின்னு கேட்டாங்க. கண்ணதாசன் சொன்னா, மூத்த மகன் கம்பன். கம்பன் இருக்கும்போது நான் எப்படியா தலைமகன் ஆக முடியும்? அவன் தான் தலைமகன், மூத்த மகன், தமிழ் தாயின் தலைமகன் அவன் தான். அவனுக்கு அப்புறம் தான் நான் இளைய மகன். அதுதான் ஹியூமிலிட்டி, அதுதான் அடக்கம். இவர் பாருங்க, கவியரசு கண்ணதாசன் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. இவர் கொஞ்சம் அல்ல கைகள் ஜாலரெல்லாம் கூப்பிட்டு அவரை கவியரசுன்னு சொல்லிவிட்டா, என்னைய கவி பேரரசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கவியரசா, இவர் கவி பேரரசா. கவி பேரரசு வள்ளல் தெரியுது நமக்கு. இது மாதிரி தொடர்ந்து இந்துக்கள் மேல ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர். கௌதமன் சொன்ன மாதிரி இந்த சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் மாத்திரமல்ல, அதற்கு முந்தைய கூட குறிப்பாக மிஷினரிகள் இங்க வந்ததிலிருந்து ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டே இருக்கு. டி இந்துவைசேஷன், இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்கிற ஒரு ப்ராசஸ், ஒரு எண்ண ஓட்டம், ஒரு கருத்தாக்கம், ஒரு நேரேட்டிவ், இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு நம்ம நாட்டில். இதை நாம முறியடிக்க வேண்டும் என்றால் நமக்கென்று இந்த காலகட்டத்திற்கென்று சில குணங்கள் தேவை. நாம் எடுக்க வேண்டிய ஆயுதங்கள் வேறு விதத்தில் தேவை. ராமனிடமும் கிருஷ்ணனிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தர்மங்கள் நமக்கு தேவை. எல்லா காலத்திலையும் ஒரே தர்மத்தை பின்பற்ற முடியாது. ராமாயணத்துல நிராயுதபாணியா நிற்கிறான் ராவணன். அப்ப ராமன் சொல்றான், இன்று போய் நாளை வா, நீ நிராயுதபாணியா நிற்கிற, யுத்த தர்மத்தின்படி இப்போ மேல நான் அம்பு போட மாட்டேன், அதனால இன்னைக்கு போ, நாளைக்கு வா. அதே திருமாலுடைய அடுத்த அவதாரம் தானே கிருஷ்ணன்.
நிராயுதபாணியா இருக்கிறான் கர்ணன். தேர் சக்கரம் பள்ளத்துல பதிந்து போச்சு, அந்த பக்கமா திரும்பி தேரை தூக்கிக்கிட்டு இருக்கான் கர்ணன். அப்ப கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன்ட்ட, இங்க பாரு பயபுல அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான், அடி முதுகுல. அர்ஜுனன் ஆச்சரியப்படுறான், என்ன கிருஷ்ணா நீ இப்படி இருக்க அட்வைஸ் பண்ற, ராங் அட்வைஸா இருக்க, இது தர்மம் இல்லையே. நான் தர்மத்துல நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல அவன் மேல ஒரு அம்பை போட்டு அவனை முதல்ல கர்ணனை காலி பண்ண. அடிச்சான், அம்பு முதுகுல அடிச்சான், கர்ணன் காலி. அப்ப கர்ணன் கேட்கிறான், இதுதான் தர்மமா கிருஷ்ணா? இப்படி அந்த பக்கமா திரும்பி நின்று கையில ஆயுதம் இல்லாமல் தேர் சக்கரத்தை தூக்குறவனை நீங்க கொல்லுவீங்களா யுத்தத்துல? இதுதான் உங்க தர்மமான்னா? அப்ப கிருஷ்ணர் சொன்ன வசனம் தான் சினிமாவில் வர்ற பஞ்ச் டயலாகோட பெரிய டயலாக். தர்மத்தை பத்தி நீ பேசாத, தர்மத்தை பத்தி நீ பேசாத. தர்மத்தை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு எதிராக அதர்மம் விளைவிக்க கூடாது என்பதுதான் தர்மமே. ஒரு திறந்த அவையில திரௌபதிய, அந்த நாட்டினுடைய மகாராணிய துகிலுரியும் போது எல்லோரும் எக்காலமிட்டு சிரிக்கும் போது நீ ஒரு பெண் என்றும் பாராமல் நீ எக்காலமிட்டு சிரித்தாயே. சூதாட்டத்துல தோற்றுவிட்ட காரணத்துக்காக திரௌபதி அவமானப்படுத்தினிய, அப்ப நீ தான் அந்த அவையில இருந்த. இந்த தர்ம வியாகியானம் எல்லாம் அப்ப நீ துரியோதனனை பார்த்து கேட்கலையாடா, இப்ப ஏன் கிட்ட கேட்காரா அப்படின்னு சொன்னார். என் எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதுதான் நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்ன்றத என் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறான். அவன் சும்மா 4 இன்ச்சுக்கு ஒரு பிச்சுவா கத்தி வச்சிருந்தான்னா நான் போய் ஒரு பெரிய துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஒரு 6 இன்ச்சு கத்தி போதும். அவன் ஒரு அருவாள் வச்சிருந்தான்னா எனக்கு ஒரு ஈட்டி போதும், வேல் கம்பு போதும். அவன் ஒரு துப்பாக்கி எடுத்திருந்தான்னா நான் ஒரு பெரிய கன் எடுக்கணும். நான் அப்படிதான் எதிரியை சமாளிக்க முடியும். இதுதான் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆயுதம். அணு ஆயுத யுத்தத்தை பத்தி பாகிஸ்தான் தளபதி என்ன பேசினா அந்த பிரதேசின்லாம் சொன்னார் கௌதம். கவலை வேண்டாம். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல டிட்டரண்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. இந்த டிட்டரண்ட் தியரின்னு என்ன தெரியுமா? நீயும் ஆயுதம் வச்சுக்காத, நீயும் ஆயுதம் வச்சுக்காத, 2 பேரும் சமாதானம் போவோம்ன்றது ஒரு ஐடியல் பீஸ். ஒருத்தர் ஆயுதம் வச்சுக்கும் போது இன்னொருத்தர் ஆயுதம் இல்லாம இருந்தா அங்கே அமைதி வராது என்பதுதான் உலக வரலாறு. தெரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட கத்தி இருக்கிறப்ப நான் வெறுங்கையா வந்து நின்னா அமைதி அங்க வராது, நீங்க மிரட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்ன அமெரிக்கா ஜப்பான் மேல அணுகுண்டு போட்டதுன்னு சொல்றாங்கல்ல, நான் பல இடங்கள்ல கேட்பேன், அமெரிக்காவிடம் அணுகுண்டு இருந்ததால் ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டானா, இல்ல ஜப்பானிடம் அணுகுண்டு இல்லாததால் ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டானான்னு கேட்டா, ஜப்பான்ட்ட அணுகுண்டு இல்லை அதனால அமெரிக்கா போட்டான். ஜப்பான்ட்ட அணுகுண்டு இருந்திருக்கட்டும். அந்த காலத்துல ஜப்பான் சாதாரண நாட்டுல, இப்ப ஜப்பான் ரொம்ப சாஃப்ட் கண்ட்ரி. 2ஆம் உலக போர்ல ஜெர்மனியும் இத்தாலியும் யுத்தத்தை நிறுத்தினாலும் ஜப்பான் நிறுத்த தயாராக இல்லை, அந்த அளவு டெரர். அவன் கிட்ட 10 அணுகுண்டு இருந்திருந்தா இந்த அமெரிக்க நாய்கள் இங்க போய் அணுகுண்டு போடுவதை பற்றி யோசிச்சே இருக்க மாட்டாங்க. இதுதான் டிட்டரண்ட் தியரி. நீயும் ஆயுதம் வச்சுக்கோ, நானும் ஆயுதம் வச்சுக்க. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நானும் வர மாட்டேன், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நீயும் வராத. இது டிட்டரண்ட் தியரி. தெருநாய் சண்டை மாதிரிங்க. நீங்க தெருநாய் சண்டை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல எல்லாம் தெருநாய் சண்டை ரொம்ப பாப்புலர். ஒரு நாய் என்ன செய்யும், இன்னொரு நாயை பார்த்து அப்படியே டொர் அப்படிங்க, அப்படியே முறைச்சு டர் அப்படிங்கும் போது அந்த இன்னொரு நாய் வால் அப்படியே காலு கீழே சுருட்டி காதெல்லாம் அப்படி கீழே இறக்கி அப்படி அப்படின்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் இந்த நாய் அது மேல பாஞ்சு கடிச்சு குதறி என்னென்ன பண்ணணும் விரட்டும். அதுக்கு பதிலா இந்த நாய் டர் அப்படிங்கிறப்போ அந்த நாய் 2 காதையும் அப்படி விரைச்சு, நாய்க்கு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அப்படி காதை 2ஐயும் அப்படி விடைச்சு மேல தூக்கி வாலை அப்படி மேல கிரவுண்டை பார்க்காம அப்படி வானத்தை நோக்கி அப்படி வாழையும் அப்படி தூக்குச்சுன்னு வச்சுங்க, அதுவும் டர்ன்னு வச்சுங்களேன். இந்த நாய் அப்படியே பார்த்துட்டு சரி சண்டைக்கு தயாரா இருக்கான். தம்பி இப்படியே ஓடிடு, இந்த கெத்தை காமிச்சு அப்படியே வடிவேலு மாதிரி அப்படியே கெத்தை மெயின்டைன் பண்ண, போ கூட்டம் களையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாய் அப்படியே டர் அங்கிட்டு போயிடும், இந்த நாய் டர் இங்கிட்டு வந்துடும். அவ்வளவுதான். நாய் தேரிக்கு தாங்க இன்டர்நேஷனல் டிட்டரண்ட் தியரி. அவ்வளவுதாங்க. பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்கட்டுங்க, அவன் அணுகுண்டை கையில் தொடுவதற்கு முன்னால் அந்த தேசத்தின் மீது போடுவதற்கான ஆற்றல் இந்தியாவுக்கு இருக்கு. அப்படிதான் நடத்தணும். அதனாலதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ராவல் பிண்டியில தான் வச்சிருக்கிறான்.
அதுதான் மலை குன்றுகள் இருக்கிற இடம். நம்ம ஊர்ல ஒரு NSA இருக்காரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் பயப்படுறது மோடியை பார்த்து, அமித்ஷா பார்த்து இல்ல, அஜித் தோவலை பார்த்து தான் பயப்படுறான். அவர் என்ன முடிவு எடுத்தாரு? அரசாங்கத்திட்ட போய் பிரதமர்கிட்ட என்ன அனுமதி கேட்டாரு? அவன் அணு ஆயுதம் வந்துடும், போற எஸ்கலேட் பண்ணாதீங்க. அவன் பாகிஸ்தான் வந்து irresponsible நியூக்ளியர் பவர், இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர். பாகிஸ்தான் ராணுவமே பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ராணுவம் இருக்காது, ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பயங்கரவாதி இருக்க மாட்டான், பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பல குழுக்கள் இருக்கு, எவனும் இருக்க மாட்டான். யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான். அவன் அணு ஆயுதத்தை கையில் எடுத்தா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும். எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அப்ப அஜித் தோவல் சொன்னாரு, அணு ஆயுதத்தை கையில் எடுத்தாதானே பயப்பட வேண்டியிருக்கும். ஆமா, அவன் எடுக்கிறதுக்கு முன்னால எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அடிச்சு காமிக்கிறேன். அவன் வச்சிருந்த இடத்த சுத்தி 500 மீட்டர் வரைக்கும் எல்லா பக்கமும் மிசைல் வச்சு அடிச்ச அடியில மறுநாள் காலையில், ஐயா வணக்கம் ஐயா, போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஐயா. அடிச்சா தெரியும். சர்வதேச உறவுகள் அப்படிதான். அமெரிக்காவில் 20-50% வரி போட்டாரு ட்ரம்ப், போடட்டும். இந்திய மாணவர்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிக்க மாட்டோம்னு ஒரு முடிவெடுக்க சொல்லுங்க. இங்க சென்னையில இருந்து போற இந்தியன் ஸ்டூடெண்ட்லாம், நீ படிக்கிறதுக்காக போகாதரா, இந்தியாவில் இல்லாத பல்கலைக்கழகமா, நம்ம ஊர்ல இல்லாத IIT, நம்ம ஊர்ல இல்லாத IIM, இங்க இல்லாத காலேஜா, படிங்கன்னு. அங்க போய் என்ன படிச்சு என்ன செய்ய போற? அப்படி ஒரு சொபிஸ்டிகேஷன் வேண்டாம். இந்தியாவிற்கு பாடம் புகட்டணும்னு நினைச்ச ட்ரம்புக்கு நாம பாடம் புகட்ட முடியும்? இனிமே பொருட்கள் வாங்கினா பலசரக்கு ஜாமான்ல இருந்து, டெக்ஸ்டைல்ல இருந்து, நம்மளை சுத்தி சுத்தி கடைகள் இருக்கு. சுதேசி கடைகள் இருக்கு, தேசி கடைகள் இருக்கு. எல்லா பக்கமும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்கு, வாங்குங்க. அண்ணாச்சி கடையை விட்டுட்டு ஏங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க? அமேசான்ல வாங்கினா அமெரிக்காவுக்கு தான் லாபம். You stop purchasing from Amazon. You stop going to study in US. இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள்லாம், என்னடா ராஸ்கல், எங்க தேசத்தின் மேல 50% வரி போடுற, நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும். நாளை மறுநாள் ட்ரம்ப் அதை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாருங்க. சார், இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா உலகம் இயங்காது. எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை. நம்ம மாணவர்கள் போய் படிக்கலைன்னா உலகத்துல நிறைய பல்கலைக்கழகங்கள் ஆஸ்திரேலியால இருந்து, கனடால இருந்து, அமெரிக்கால இருந்து மூடி தொலைக்க வேண்டியதுதான். நம்ம ஊர் நர்ஸுகளும் டாக்டர்களும் இல்லைன்னா நிறைய ஐரோப்பிய மருத்துவமனைகள், அமெரிக்க மருத்துவமனைகள் இயங்காது. ஒருபடி மேல சொல்றேன், நம்ம ஊர் கன்னியாஸ்திரியும் நம்ம ஊர் பாதிரியாரும் போகலைன்னா மேற்கத்திய நாடுகள்ல எந்த சர்ச்சும் இயங்காது. எல்லாம் கிழவனா இருக்கான் எல்லா பாதிரியாரும். 90 வயசு 95 வயசு தான் யங்கஸ்ட் பிரீஸ்ட். அங்கே எந்திரிச்சு கூட வீல் சேரை விட்டு எந்திரிக்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் இங்க இருந்து நம்ம ஊர் பாதிரியார் போய் அங்க கிறிஸ்டியன் சர்ச்சில் சர்வீஸ் நடத்துறாரு. நம்ம ஊர் கன்னியாஸ்திரி அக்கா, நம்ம அக்கா அங்கே போய் சர்வீஸ் பண்ணுது. இந்தியா இல்லைன்னா இல்லைங்க, நம்ம இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நரேந்திர மோடி ஒரு தடவை அமெரிக்காவிலே போய் சொன்னார், ஐடினா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்னு கேட்ட அமெரிக்காவில், இந்தியன் டேலண்ட்னு சொல்லுங்க. இந்தியன் டேலண்ட் என்ன நடந்துட்டு இருக்கும் எதுவும் தெரியாம. நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல தான் நிறைய கிறுக்கனுங்க இருக்காங்க அரசியல்ல. ட்ரம்ப் சொல்றேன், அப்பெல்லாம் நினைக்காத, நான் தான் உலகத்திலே பெரிய கிறுக்கன். நீங்க என்னைய விட்டுட்டு அந்த கிரெடிட்டை உங்க ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் கொடுக்காத, நான் பெரிய கிறுக்கன் அவங்க எல்லாம் விட. அவனுக்கு பாவம் நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை. நரேந்திர மோடி நீ தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தேர்ட் பார்ட்டி மீடியேஷன், நான் தலையிடுவேன் காஷ்மீர் பிரச்சனை இல்லை, நான் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாரு. காஷ்மீரை பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவும் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொன்னா. காஷ்மீரை பற்றி பேசுவோம், மோடி சொன்னார், காஷ்மீரை பற்றி பேசுவோம், பாகிஸ்தான் கூட பேசித்தான் ஆகணும். ஆனால் பாக்கு ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி மட்டும்தான் பேசுவோமே தவிர இந்தியாவில் உள்ள காஷ்மீரை பற்றி பேச மாட்டோம். அதுக்கு சரியானு கேட்டார் மோடி. ஏன்னா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கானே, என்ன பண்ணலாம்? 50% டேக்ஸ் போடு, பார்த்துக்கலாம். இது மாதிரி எத்தனை 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 பார்த்துருக்கோம். ஒரு 500 வருஷமாக இதான பார்க்குறோம். காலனைசேஷன், எக்கனாமிக் காலனைசேஷன், மார்க்கெட் காலனைசேஷன், இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற தேசங்க.
140 கோடி மக்களுக்கு சாப்பாடு, துணிமணி, காய்கறி, குடிக்க தண்ணி அத்தனையும் கொடுக்குற இந்த பாரத தாய் இன்னும் மிச்சமுள்ள காலத்துக்கும் கொடுக்க மாட்டாளா என்ன? அதெல்லாம் கொடுப்பா. உடனே யாரையும் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் போட மாட்டா. நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறப்ப நம்முடைய உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன் தான். அன்னைக்கு நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு கனடா நாட்டில் போய் கேர் நிறுவனத்திலேருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தார். உலகமெல்லாம் போய் நான் ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வரேன்டா, நீ படிடான்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அவ்வளவு உணவு பஞ்சம். இன்னைக்கு செங்கோட்டையில் சுதந்திர தின கொடி ஏற்றி வைத்து விட்டு நரேந்திர மோடி அறிவிக்கிறார், இன்னைக்கு எங்களுடைய உணவு உற்பத்தி 350 மில்லியன் டன்னு. வெறும் 50 மில்லியன் இல்லை, இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு சர்ப்ளஸ் ஃபுட் வச்சிருக்கோம். ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கோம். உலக மன்றங்கள் அனுமதித்தால் ஏழை நாடுகளுக்கு இலவச உணவு கொடுக்க இந்தியா தயார்னு சொல்றார். எங்கே இருந்தோம், எங்கே போயிருக்கோம். அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுறணும். நாம இந்த இடத்துல இன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம், இந்தியா, இந்த தேசம், பாரதம் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்கோன்றது அது தெரியணும். அது தெரியாம பண்ண முடியாது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பெரிய விலை கொடுத்துருக்கோம். பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்தை பல பேருக்கு அதிர்ச்சி, ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. ஜின்னா தேசியவாதி, இதை சொன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். முகமது அலி ஜின்னா, ஹி வாஸ் எ நேஷனலிஸ்ட். காங்கிரஸ் மாநாடுகளில் ஜின்னா அடுத்து பேசுவார்னு சொன்னா முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று மேடைக்கு போவதற்கு முன்னால பாலகங்காதர திலகருடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேடையில் போய் ஏறி பேசுவார் என்ற அளவுக்கு தேசியவாதி. ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு, தேசியவாதியாக இருந்த முஸ்லீம்களை அங்கீகரிப்பதை விட பிரிவினைவாதம் பேசி தனி அடையாளம், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கேட்ட இஸ்லாமிய தலைவர்களை தாஜா செய்ய ஆரம்பிச்சாங்க. முகமது அலி, சவுக்கத் அலின்னு அலி பிரதர்ஸ் இருந்தான், 2 பேர், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுக்கத் அலி. அவங்க தான் உச்சபட்சமா ஒன்று சொன்னாங்க, இந்த நாட்டில் ஒரு மகாத்மாவை விட ஒரு 3ஆம் தரமான முஸ்லீம் உயர்ந்தவன் சொன்னவங்க இந்த அலி பிரதர்ஸ். காக்கிநாடா காங்கிரஸ்ல 1923 வந்தே மாதரம் பாடுவதற்கு ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் போனார், விஷ்ணு திகம்பர பலுஸ்கர்னு பேரு. மிகச்சிறந்த பாடல் பாடுவர், அவ்வளவு குரல் வளம் அவருக்கு. அந்த விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் வந்தே மாதரம் பாட்டை காங்கிரஸ் மாநாட்டில் பாடக்கூடாது, நாங்கள் அதை ஆட்சேபிக்கிறோம்னு அலி பிரதர்ஸ் எந்திரிச்சு நின்று பேசினா. அதை தாண்டி விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் நான் பாடியே தீர்வேன்னு வந்தே மாதரம் பாட்டை முழுசா பாடினாரு. நாங்கள் இந்த காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு வெளியில் போயிட்டான். பிரிவினைக்கான வித்து அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மாத்திரமே இருக்கிற கட்சி என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல போய் தாஜா பண்ண ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் டெலிகேட்ஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகணும்னா அவனுக்கான ரயில் செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவுலாம் காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கும். இந்துக்கள் போனால் அவன் சொந்த செலவில் போனவன். ஏன்னா முஸ்லீம் இருக்கான்னு காமிக்கணும். அவங்கிட்ட போய் இதுவும் தேசம் தான்ப்பா, நமக்கு எல்லாருக்கும் பொதுவான தேசம் தான், இந்துவோ முஸ்லீமோ இந்த தேசம் போது, மதம் தான் வேற, மதத்தின் காரணமாக நமக்குள்ள பிரிவினை தேவையில்லைன்னு அவனை எஜுகேட் பண்றதுக்கெல்லாம் இவங்க தயாரா இல்லை. அப்பீஸ் பண்ணாங்க. மகாத்மா காந்தியை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது அதுக்கு இணையாக அவர் செய்த மிகப்பெரிய தவறு கிலாஃபத் இயக்கத்தை சேர்த்து நடத்தினார். துருக்கியில கலிஃபா அவருக்கு பதவி போச்சுன்னா இங்கே என்ன பிரச்சனை, ஆனாலும் கிலாஃபத் இயக்கத்தை நடத்தி வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செஞ்சார். காந்தி மேல உரிய மரியாதையோட இதை சொல்றேன். ஐ எம் நாட் கிரிட்டிக் ஆஃப் காந்தி, நான் ஐ எம் அட்வொகேட் ஆஃப் காந்தி. ஆனாலும் சொல்றேன், கிலாஃபத் இயக்கத்தை அப்படி நடத்தினார். வரலாற்று பிழைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க பாகிஸ்தான்ற வார்த்தை வந்த உடனே அவங்களுக்கு அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. காந்தி சொன்னாரு, பாகிஸ்தானா தேசத்தை பிரிக்கிறதா, விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்டிங் திஸ் கண்ட்ரி அப்படின்னாரு. நாட்டை கூறு போடுவதற்கு முன்னால் என்ன 2ஆ கூறு போடுங்க. பண்டிட் நேரு காந்தியை எப்படி சொல்லிட்டாருன்னா, நேரு லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவர்ல, அவர் இங்கிலீஷ் நல்லா அவர் சொன்னார், பாகிஸ்தான் இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ் அப்படின்னாரு இங்கிலீஷ்ல. ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ், அப்படி ஒரு தேசம் உருவாக முடியாது. அப்ப இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையை எழுதினாரு. எப்படி இந்தியா பிரிய முடியாது, இவங்க சொல்ற பாகிஸ்தானும் இந்தியாவும் எப்படி பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோசியலி, கல்ச்சுரலி, ஹிஸ்டாரிக்கலி, வெள்ளலி, சுண்டலி, எப்படி நாமெல்லாம் ஒன்று, நம்ம பிரிக்க முடியாது. எல்லா எலியும் போட்டு பார்த்தாரு, எந்த எலியை போட்டாலும் அந்த அலி ஒத்துக்கல.
டைரக்ட் ஆக்ஷன் அறிவிச்சான். பயந்துட்டாங்க, அவ்வளவுதான், பயந்துட்டாங்க. இந்தியா ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டம் நடத்தி நாம் சுதந்திரம் வாங்கணும், தியாகம் செஞ்சோம். பாகிஸ்தான் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தினா? இந்தியாவை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கணும். அப்போ இந்தியா மீது துவேஷம், இந்தியா மீது வெறுப்பு என்பது பாகிஸ்தானோட ஜீன்ல இருக்கு, பாகிஸ்தானோட டிஎன்ஏல இருக்கு. வித்தவுட் ஹேட்ரட் டு இந்தியா தேர் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஒரு தேசம் இருப்பதற்கான நியாயமே இல்லை அந்த இந்திய துவேஷத்தை எடுத்துட்டா. அதனால பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்திய துவேஷம் இருக்கு, பாகிஸ்தானுடைய பாடத்திட்டங்களில் இந்திய துவேஷம் இருக்கு. எல்லாமே ஹேட் இந்தியா தான் அவனுடைய அஜெண்டாவே. அதுதான் அவன் அந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கான், அங்கிருந்து தனது கைக்கூலிகள் மூலமா இந்த நாட்டிலே அதை செஞ்சுட்டு இருக்கிறான். ஹேட் இந்தியா தி அஜெண்டா. அதற்கு அவன் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான். அப்படி உருவாச்சு பாகிஸ்தான். அப்போ வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு மாணவர், அவர் தான் அந்த பாகிஸ்தான் வார்த்தையை உருவாக்குனர். அவன் பீனா பஞ்சாப், பாகிஸ்தான் எப்படி வந்துச்சு? பீனா பஞ்சாப், ஏன்னா ஆப்கானிஸ்தான், கேன்னா காஷ்மீர், இஸ்தான்னா பலுச்சிஸ்தான். இப்படி வந்தது தான் பாகிஸ்தான். பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், பலுச்சிஸ்தான். இந்த வார்த்தை ரொம்ப ஜின்னாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கு இந்த வார்த்தை, ஒரு அப்ரிவியேஷன், அதனால அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வார்த்தையை அவர் பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாரு. 2 கோடி மக்கள் உலக வரலாற்றில் ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்த கதை வேற எந்த காலகட்டத்திலையும் நடக்கலை. 2 கோடி மக்கள் புலம்பெயர்ந்தாங்க. ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். அவன் விரும்பி போவதில்லை, அவன் வாழவே முடியாதுங்க. தீ வைப்பான், வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போவான், பெண்களை தூக்கிட்டு போயிடுவான், வீட்டை அபகரிச்சுக்குவான், வேற வழியே இல்லை, காலி பண்ணி ஓடணும். அப்படி ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். 2 கோடி பேர். அப்போ நம்ம மக்கள் தொகை 30 கோடி தான், 35 கோடி தான் இந்தியாவே. 2 கோடி பேர் மைக்ரேட் ஆனாங்கன்னா எவ்வளவு பெரிய வலி வேதனை யோசிச்சு பாருங்க. அப்படி நடந்தது. இந்துக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்காங்க 1000 வருஷமா. நாமெல்லாம் படிப்போம், ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு மலைத்தொடர் இருக்கிறது, அதற்கு இந்து குஷ் மலைத்தொடர் என்று பெயர் அப்படின்னு வரலாற்றில் புவியியல் பாடம் வரும். இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலை. அதனால் இந்து குஷ் மலை, இந்து குஷ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் ஹிந்துஸ்னு அர்த்தம். ஹிந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த இடம், அதுக்குனால அதுக்கு இந்து குஷ்னு பேர். இன்னைக்கு அது பெருமையான வார்த்தையா இந்து குஷ் மலைத்தொடர், இந்து குஷ் மலைத்தொடர் பேசிட்டு. வில் டியூரண்ட்னு ஒரு ஹிஸ்டோரியன், அவன் எழுதுறான், the Islamic invasion into India is the bloodiest in the world history அப்படின்னு எழுது. உலகத்திலேயே மிக 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 அதிகமாக ரத்தம் கொட்டிய ஒரு வரலாறு எப்போ நடந்ததுன்னா இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கான இஸ்லாமிக் இன்வேஷன் இன்டு இந்தியா இஸ் தி பிளட்டியஸ்ட். இந்த அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான் நமது முன்னோர்கள், அவ்வளவு உயிர் பலி கொடுத்துருக்கான். கோவிலை காப்பாற்ற, இந்த மண்ணை காப்பாற்ற, இந்த பெண்ணை காப்பாற்ற, எல்லாத்துக்கும் விலை கொடுத்த தேசம். அந்த வலி, அந்த வேதனை, அந்த எவ்வளவு உச்சத்தில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த வலி வேதனையெல்லாம் புரிந்து கொண்டால் தான் இந்த அகண்ட பாரதம் அமைக்க வேண்டியதற்கான காரணம் என்னன்னு தெரியும். அவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோமே வரலாற்றில். அதனால தான் அம்பேத்கர் சொன்னார் பாகிஸ்தான் பிரிவினை பற்றி, தி காங்கிரஸ் பார்ட்டி they have not only missed the bus but also the route அப்படின்னார். பஸ்ஸை மட்டும் தொலைச்சிடலவங்க, பஸ் ஏறாமல் போச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், பஸ்ஸை மட்டும் நீ மிஸ் பண்ணலடா, நீ போகிற ரூட்டே மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார் ஜன பரிவர்த்தனை பண்ணணும்னார் டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன். அவர் ரொம்ப எளிமையாக சொன்னார், யாரெல்லாம் பாகிஸ்தான் கேட்டானோ இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அவனையெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு, நாடு கொடுத்தாச்சு இல்லை, அனுப்பிச்சி விடு. பாகிஸ்தானில் இருந்தாலும் யார் நான் இந்தியா தான் எனக்கு வேணும் நானோ அவனையெல்லாம் இந்தியாவுக்குள்ளே கூப்பிட்டு வந்துரு, முடிஞ்சு போச்சு. தேர் என்ஸ் தி மேட்டர். பாகிஸ்தான் கேட்டவனுக்கு பாகிஸ்தான் கொடுத்துரும். ஹைதராபாத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பாகிஸ்தான் வேணுன்றான், அவனை அங்கேயே அனுப்பிச்சு நல்லபடியாக உனக்கு தேசம் கொடுத்தாச்சியா, போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட வேண்டியானே. அதையும் செய்ய தவறிவிட்டார். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஐடியா சொன்னதே பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். எவ்வளவு தவறுகளை அடுத்தடுத்து செய்துவிட்டு இன்னைக்கு நம்ம வரலாற்றை பழி சொல்லி இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பட் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணா,
பிரிட்டிஷ்காரன் பாலிசியே டிவைட் அண்ட் ரூல்பாங்க, கிடையாது. ஒருபடி மேலே டிவைட் அண்ட் ரூயின், பிரித்து ஆள்வதில்லை, பிரித்து அழிப்பது. அப்படி பண்ணா எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தது நம்ம ஊரில். இந்தியா வெள்ளைக்காரன் தான் இந்தியாவை இணைச்சான்னு பேசுகிறாங்க, பொய். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படித்து பாருங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி பாகிஸ்தான் என்றும், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும், இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பினால் தனியாக இருக்கலாம், தாங்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம், அல்லது தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம்ன்றதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். நம்ம ஊர் சேதுபதி சமஸ்தானத்து ராஜா அவர் விரும்பினா பாகிஸ்தானோட நான் இருக்கேன்னு சொல்லலாம். அதை மாத்திரம் நமது மன்னர்கள் கேட்டிருந்தா ஒரு பாகிஸ்தான் இல்லை, இந்தியாவுக்குள்ளே 500 பாகிஸ்தான் உருவாயிருக்கும். ஆனால் இந்த மன்னர்களும் தேசபக்தி உள்ளவர்களாக இருந்தார். இவர்களை இணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் தேசபக்தி உள்ளவராக இருந்தார். அதனால இணைச்சோம். இந்த தேசம் ஒன்று, இந்த தேசம் ஒன்று. அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்தியா யூனிஃபிகேஷன்னு சொல்கிறதா இந்தியன் இன்டகிரேஷன் சொல்கிறதான்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஒரு பெரிய விவாதம் வருது. இது யூனிஃபிகேஷனா இன்டகிரேஷனா, பெரிய விவாதம். அப்போ பாபா சாஹேப் சொன்ன வார்த்தை, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றாக்குவது தான் யூனிஃபிகேஷன். யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலி, அதுதான் இங்கே பொருந்தும். ஆனால் பாரத நாடு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறது. காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் நினைவு தெரிந்த நாளிலிருந்து போயிட்டுருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக இதை ஒன்றிணைக்கிறீர்கள். எது ஜெர்மனிக்கு பொருந்துமோ, எது இத்தாலிக்கு போதுமோ இந்தியாவிற்கு பொருந்தாது. இதை இன்டகிரேஷன் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். என்ன விஷனரி பாருங்க. அதனால தான் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம், இந்தியன் இன்டகிரேஷன் சொல்கிறோம், யூனிஃபிகேஷன்ற வார்த்தை சொல்கிறது இல்லை. அங்கே ஜெர்மனியை இத்தாலியை இணைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. ஜெர்மனி ஜஸ்ட் 4 பீசஸ் தான், 4 துண்டுகளாக இருந்தது ஜெர்மனி. ஜெர்மனி யார் இணைச்சா? ஜெர்மனி யார் இணைச்சா? பிஸ்மார்க். அந்த பிஸ்மார்க் ஜெர்மனியை இணைக்கும் போது 4 துண்டுகள் தான், 4 பீசஸாக இருந்த ஜெர்மனியே சின்ன நாடு, அது 4 துண்டுகள். அந்த 4 துண்டுகளை இணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 25-30 வருஷம். இத்தாலியை இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம், அதுவும் இத்தாலி சின்ன நாடு, 3-4 துண்டுகளாக இருந்தது. அதை ஒன்றாக இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது மறுபடியும் 25-30 வருஷம். இந்தியா 540 துண்டுகளாக இருந்ததை சர்தார் பட்டேல் எடுத்துக்கொண்ட நேரம் 1 வருஷம் கூட இல்லை. ஏன்னா இந்த தேசம் ஏற்கனவே ஒன்றுதாங்க. பட்டேல் ஒரு கால் கொடுத்தாரு, வந்துட்டான். முதல்ல இந்தியாவோட நான் இணைகிறேன், என் சமஸ்தானத்தை இணைக்கிறேன்னு அறிவித்தவர் ராஜஸ்தானில் உள்ள பிகானீர் சமஸ்தானம் தான் முதல்ல அறிவித்தான். பிகானீர். அந்த பிகானீரில் அறிவித்த உடனே எல்லாம் ஃபால் இன் லைன். அடுத்த ஒரு 10 நாளில் எல்லாம் மட முடிச்சிட்டான். இப்படி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன. நமக்கு என்ன பிரச்சனைனாங்க, வீர சாவர்கர் ஒரு வார்த்தை சொல்வார், அது ஒவ்வொரு ஹிந்துவும் நினைவில் கொள்ள வேண்டிய வார்த்தை. சர்க்குண விக்ருதி அப்படின்னு சொல்வார். சர்க்குண விக்ருதினா, சர்க்குணம்னா என்ன? நல்ல பண்புகள், நல்ல குணங்கள். விக்ருதினா அது விகாரமாக போயிடுது அப்படின்னு அர்த்தம். நாம் வச்சிருக்கிறது நல்ல குணம், ஆனால் அது நல்ல பலன்களை கொடுக்கவில்லை. நல்ல குணம் தாங்க, நேர்மையாக இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான், உண்மை பேசுகிறான், எல்லா வேலையும் நல்லா இருக்கான். ஆனால் அது நல்ல பலன்களை கொடுக்கணும்ல. நல்ல பலன்களை கொடுக்காத ஒரு நல்ல குணத்தை வச்சிருக்கேன்னு என்னோட ஈகோவை நான் திருப்திப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும்? இந்துக்களுடைய பிரச்சனையே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கன்றதான் பிரச்சனை. பிஜேபியை கூட நம்ம ஆட்கள் நிறைய பேர், மற்றவன் குறை சொல்றது வேற, திராவிட மாடல் குறையெல்லாம் விடுங்க, நம்மால் சொல்ற குறை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க, என்ன பிஜேபி அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் கூட என்னமோ நினைச்சோம். என்ன நினைச்சீங்க, ஏன் நினைச்சீங்க அப்படி? அது உங்க தப்பு. பிஜேபி இஸ் ஏ குட் பொலிட்டிக்கல் பார்ட்டி.
பட் யூ வாண்ட் பிஜேபி டு பி எ பெர்ஃபெக்ட் பார்ட்டி. அதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் பண்ணி 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 கோயிலுக்கு போனால் பெர்ஃபெக்டாக இருக்கணும், வீடு பெர்ஃபெக்டாக இருக்கணும், பையன் பொண்ணை வளர்க்குறது பெர்ஃபெக்டாக வளர்க்கணும், எல்லாம் பண்ணி 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 பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தாலும் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது ஸ்வீப்பிங் டியூட்டி சார். கோவிலில் ஒரு அர்ச்சகர் இருக்கார், அவரும் குளிச்சு சுத்தமாக போகிறாரு, வேலைக்கு போகிறாரு. நம்ம சாதாரண தூய்மை பணியாளர் இருக்கார், அவரும் குளிச்சு யூனிஃபார்ம்லாம் போட்டு சுத்தமாக தான் போகிறாரு, அவரும் சுத்தமாக தான் இருக்காரு. பட் கிளீன்லினஸ்ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது நம்ம நினச்சிக்கிறோம். அதனால சமுதாயத்தில் நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள், மடங்கள், ஆதீனங்கள், குருபீடங்கள், ஆர்எஸ்எஸ் மாதிரி இயக்கங்கள் இது ஒரு சுத்தத்தில் இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. பிஜேபி அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க நாடு தாங்காது சார். அப்புறம் திராவிட மாடல்லாம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். we will be good, we cannot be perfect. அது காரணம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நான் என்ன ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது என் எதிரி தானே. அரசியல் அப்படிதான். நான் நாகரிகமாக பேசுறேன்னு தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு சத்தமெல்லாம் சுதேசி இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தப்பெல்லாம் அவன் வேணாம் நான் பேசினது இல்லை. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நாகரிகமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வைரமுத்து இப்படி உளர்றானே, நான் என்ன பண்ணுறது? ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்றான். ராமனை பற்றியே பேசினதுக்கு அப்புறம் நான் மரியாதைக்குரிய அவர்களே இவர்களேன்னு பேசினேன் எப்படி இருக்கும்? ஏன் மரியாதை, நான் என் கடவுளின் மரியாதை குறைச்சா உனக்கு மரியாதைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பண்ணிடுவேன்னா தானே கவுண்டர் கொடுக்க முடியுது. அப்போ அந்த இடத்துல பிஜேபியினுடைய செயல்பாடுகள் பெர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். கொஞ்சம் கேரட்டு கம்மி தான். நீங்கள் 24 கேரட்டு, நாங்கள் 16 கேரட்டு தான். தங்கத்தின் மாற்று தான் குறைந்திருக்கிறதே தவிர தங்கம் தங்கம் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. You should see always the big picture, macro picture. இன்னைக்கு இந்த அரசியல் என்ன நடக்குது, இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்பது அல்ல அரசியல். இந்துக்களின் கையில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்க வேண்டும் என்பது அரசியல். எப்போதெல்லாம் இந்த தேசத்தில் பொற்காலம் என்று சொல்கிறோமோ, தி கோல்டன் பீரியட் என்றெல்லாம் சொல்கிறோமோ, அதெல்லாம் இந்துக்கள் ஆட்சி. குப்தர்களின் காலம் பொற்காலம்னு வரலாற்று புத்தகங்களில் பக்கம் பக்கமாக அடிச்சிருக்கான், இந்துக்கள் ஆட்சி. சோழர்களின் காலம் பொற்காலம்னு சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொற்காலம்ன்றான், இந்துக்கள் ஆட்சி. இந்து சாம்ராஜ்யம் சிவாஜி வச்சத பொற்காலம் சொல்றான், இந்துக்கள் ஆட்சி. யாராவது ஒருத்தன் முகலாயர்களை ஆதரிச்சு பேசுறவங்க கூட அவுரங்கசீப் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டானே. என்னன்னா அது இந்துக்கள் ஆட்சி இல்லை. யாராவது ஒருத்தர் ராபர்ட் கிளைவும் வெள்ளக்காரன் ஆண்ட ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவானா? இல்லை, இந்துக்கள் ஆட்சி இல்லை. எப்போது இந்து ஆன்மீகம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். கனெக்டிவிட்டி இருக்கும். நான் பல இடங்கள் சொல்றேன், பிஜேபி ஆட்சி வந்தா ஏன் இந்தியா ஜிடிபி கூடுது, பணவீக்கம் குறையுது, உணவு உற்பத்தி அதிகமாகுது, எல்லைகளில் எதிரி தெரிச்சு ஓடுறான். என்ன காரணம்? இந்த மண்ணுக்கும் மன்னனுக்குமான சினர்ஜி இருக்குல்ல, அது இந்து ஆன்மீகத்தினால தான் முடியும். So it is very very important for Hindus to be in power. இது நான் சொல்லலைங்க, வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னால. அந்தனர் நூற்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதா மன்னவன் கோல். அந்தனர்னா பிராமணர் மாத்திரம் இல்லை, தவசீலர்கள் எல்லாருமே அந்தனர்கள் தான். அவங்க செய்கிற தவம் எல்லாம், அவங்க செய்கிற அந்த அறப்பணிகள் எல்லாம் எப்போது நிற்கும், எப்போ நீடித்து நிலைக்கும், சமூகத்தில் எப்போ தர்மம் பெருகும், அறம் வளரும் என்றால் யார் ஆட்சியில மன்னன் இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் இந்த தவம் பலிக்கும். இந்த தவசீலருடைய தபஸ் எல்லாம் சத்ரபதி சிவாஜி மன்னனா இருந்தா பலிக்கும், ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருந்தா பலிக்கும், திருமல நாயக்கர் உட்கார்ந்து மதுரையில் ஆட்சி பண்ணா மதுரையில் வேத மந்திரங்கள் முழங்கி கொண்டிருக்கும். அவுரங்கசீப் ஆட்சியில் இருந்தா பலிக்குமா? மாலிகாபூர் இருந்தா பலிக்குமா? ராபர்ட் கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தா பலிக்குமா? கலைஞரும் ஸ்டாலின் இருந்தா அது பலிக்குமா? பலிக்காது. அப்போ ஆட்சியில யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஐயோ எனக்கு பிடிக்கல,
நான் இந்த பிஜேபிக்காரருக்கு வணக்கம் சொல்கிறேன், அவர் அப்படி திமுற அங்கே திரும்பி போகிறாரு. பரவாயில்ல, இது தனி மனித குறைபாடு தான், அவர் செய்கிறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட இவன் கையில் ஆட்சி இருந்தால்தான் தேசத்திற்கு நல்லது என்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு பர்சனல் கேரக்டரை விட சோஷியல் கேரக்டர் என்ன, நேஷனல் கேரக்டர் என்னன்றதான் முக்கியம். அந்த பாகுபாடான பிரிவினையான எண்ணங்கள் நமக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. நேஷனல் கேரக்டர் என்ன? ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காரு, ரொம்ப நல்லவங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல நண்பர்களுக்கு அவங்க அவசர தேவைக்கு நான் எனது சின்ன வயசுலேயே பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கேன். கம்யூனிஸ்ட் தெரிஞ்சே கொடுத்துருக்கேன். நாளைக்கு என்னை வந்து நல்லா மீட்டிங்கில் திட்டுப்பா ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லியே நான் ஆர்எஸ்எஸ்காரன் ரத்தம் கொடுக்குறேன் நான் சொன்ன கம்யூனிஸ்ட்காரெலாம் இருக்கான். ஏன் ரத்தத்தை வச்சுக்கிட்டே மறுநாள் என்னையவே திட்டி பேசுவான். நம்ம தனுசுஜின்னு ஒரு பிரச்சாரகர் இருந்தார் சங்கத்தில், ரொம்ப மூத்த பிரச்சாரகர், அவர் பெரிய தவசீலர். அவர் தன் கண்களை தானம் பண்ணிட்டாரு. அவர் காலமான உடனே அவர் கண்ணை எடுத்துட்டாங்க. கண் தானம் பண்ணதுனால அவர் கண்ணை யாருக்கு வச்சாங்க தெரியுமா? மதுரையில் தமிழக எண்ணெய் பலகாரம்னு ஒருத்தர் பெரிய கடை வச்சிருந்தார். திராவிடர் கழகத்தில் பெரிய ஆள் தேவசகாயம், அவருக்கு தான் அந்த கண்ணை வச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ்காருடைய கண்ணை எடுத்து வைக்கப்பட்டது தீக்காக்காரருக்கு. அதுக்கப்புறம் நல்ல திருஷ்டி வருதான்னு பார்க்கலாம் என்பதற்காக வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. நாம் பண்ண சகாயம் தேவ சகாயத்துக்கு கண்ணு போயிடுச்சு. அப்படி அது வேற. கம்யூனிஸ்டுகள் நேர்மையாக இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து வாங்குற சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு ரொம்ப எளிமையாக வாழ்வாங்க. இப்படியெல்லாம் பார்த்தா ஓட்டு போடுறது. கம்யூனிஸ்டுகள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பற்றி என்ன பேசுகிறாங்க? கம்யூனிஸ்டுகள் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி என்ன பேசுகிறாங்க? கம்யூனிஸ்டுகள் சிஏஏ பற்றி என்ன பேசுகிறாங்க? கம்யூனிஸ்டுகள் ராமர் ஆலயம் அயோத்தியில் கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி என்ன பேசுகிறார்கள்? இதுதாங்க நேஷனல் கேரக்டர். பர்சனல் கேரக்டரை பார்த்து பெரிய பிரமிக்க வேண்டியதில்லை. தேசிய ஒழுக்கம் என்ன என்பதை பார்த்து தான் நாம் ஒரு கட்சியை, ஒரு நபரை, ஒரு அரசியல்வாதியை, ஒரு பொது வெளியில் சமூகத்தில் பணியாற்றுவரை அதை வைத்து கொண்டு தான் நான் மதிக்கணும். இதைத்தான் நான் சர்க்குண விக்ருதின்னு சொல்கிறேன். இன்னைக்கு அப்படி சொன்ன வீர சாவர்கரை பற்றி எப்படியெல்லாம் அபியூஸ் பண்ணுறான் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் பசும்பொன் போயிருந்தேன். பசும்பொன் ஐயா தேவருடைய நினைவாலயத்துக்கு போயிருந்தேன். அங்கே அவர் வீட்டில் அவரே வைத்து அவர் வீட்டில் வைத்திருந்த தலைவர்கள் படமெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆர்வம், யார் யார் படத்தை எல்லாம் தேவர் விரும்பி வச்சிருக்கிறார். நாம தேவர் படத்தை விரும்பி வச்சிருக்கோம், பட் தேவர் யார் யார் படத்தை எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா விவேகானந்தர் படம் இருக்கு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு, கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை படத்தை பெருசா வச்சிருக்கிறாரு தேவர் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயமா இருந்தது. அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு வாவுசி மேல. அப்படி வரிசையாக பார்த்து கொண்டே வரும்போது நான் ஒரு இடத்துல வியந்து பார்த்த ஒரு புகைப்படம், வீர சாவர்கர் படத்தை தேவர் வச்சிருக்கிறார். வீர சாவர்கர் படம் தேவர் வீட்டில் இருக்கு. தேவரே வைத்து வணங்கி வழிபட்டவர் என்று சொல்கிறார்கள். நாம பார்க்கிற வீர சாவர்கர் இளமையான தோட்டத்தில் இருக்கிறார். நாம பார்க்குற போட்டோலாம். தேவர் வச்சிருக்கிற வீர சாவர்கர் வயதான காலத்தில் எடுத்த போட்டோ, அவருக்கு 60 வயசுக்கு மேலே எடுத்த போட்டோ. வயதான தோற்றத்தில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து சைடு போஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்கிறாரு வீர சாவர்கர். யோசிச்சு பாருங்க. பசும்பொன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய தலைவர். வீர சாவர்கர் இந்து மகா சபா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் இந்து மகாசபா கட்சியின் தலைவரை படத்தில் வச்சிருக்கிறார்னா தேசியம் என்பது கட்சி எல்லைகளை கடந்தது என்பதற்கு பசும்பொன் தேவர் உதாரணமா இல்லையா? இதை விட என்ன உதாரணம் வேணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டை இனிமே வேணா வீர சாவர்கரை பத்தி பேசுனான்னா தேவர் வச்சு வழிபட்ட வீர சாவர்கர்ப்பா கொஞ்சம் பேசு, யோசிச்சு பேசுனா அப்படியே பேச்ச மாத்திடுவான். நீங்க அது தேவர் திருமகனார் பேர சொன்னீங்கன்னா அப்படியே சப்த நாடி ஒடுங்கி கம்முன்னு ஆயிடுவான். அதுக்கப்புறம் வாயை திறந்து பேச மாட்டான். சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்லாம் சொல்லுவேன். இந்த பரிகாரம் சொல்றீங்கல்ல ஐயா, ஆமா ஜோதிடர் பரிகாரம் சொல்ல, அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய். நான் மதுரையில் சில ஜோதிடர் சொல்லுவேன், இந்த கோயிலில் போய் 3 தடவை சுத்து, இந்த கோயிலில் எலுமிச்சம்பழம் விளக்கு போடு, இந்த அங்கே போயிட்டு வா, அப்படிலாம் சொல்றீங்கல்ல. அது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டில் பாரத மாதா படம் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், ஒரு பரிகாரம். இங்கே கூட என் நண்பர் ஜோசியர் குமரன் இங்கே உள்ள உட்காந்துருக்க இருக்கிறாரா குமரன்? பாரத மாதா பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். பாரத மாதா பூஜை பண்ண அது பரிகாரம் இல்லையான்னு சொன்னேன்.
மதுரையில் ஷர்மான்னு ஒரு ஜோதிடர், நான் சொல்லி முடிச்ச ஒரு மாதம் கழித்து வந்தார். அண்ணன் தம்பிக்கு இடையில் சொத்து தகராறு பாகப்பிரிவினையில். நான் அவங்ககிட்ட நீங்கள் சொன்னதை சொன்னேன், நீங்கள் 2 பேருமே முதல்ல வீட்டில் பாரத மாதா படம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்க, தினசரி சாயங்காலம் விளக்கு ஏற்றுங்க, அது அகண்ட பாரதமாக இருக்கணும் அப்படிலாம் சொன்னேன். ஒரு வாரம் கழித்து வந்து எங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு சாமி, பாரத மாதா கட்டிட்டு பாருங்கள். வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் தீராத பிரச்சனை கூட பாரத மாதாவை கும்பிட்டா தீருது, சரியாகுது. பரிகாரம் பண்ணுங்க, கோயிலை அர்ச்சனை பண்ணுங்க. அகண்ட பாரதம் என்பது நமது கனவல்ல, நமது துடிப்பு, நமது நாடி துடிப்பு. இதை செஞ்சே தீரும். அகண்ட பாரத பிஜேபிக்காரன் மாத்திரம் பேசுறான்னு நினைக்காதீங்க. ராம் மனோகர் லோகியா பேசியிருக்கிறார் அகண்ட பாரதம் வேணும். சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ராம் மனோகர் லோகியா அவர் பேசியிருக்கிறார் அகண்ட பாரதம் வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாதது. சுதந்திரத்திற்கு முன்னால தான் இழந்தோம் என்பதில்லை, சுதந்திரத்துக்கு அப்புறமும் 1/3 காஷ்மீரை இழந்தோம், 65,000 சதுர கிலோமீட்டர் சீனாட்டை இழந்தோம், கச்சத்தீவை இலங்கைட்டை இழந்தோம், தீன்பிகான்னு ஒரு தீவை பங்களாதேஷ்டை இழந்தோம், தூக்கி கொடுத்துருக்கோம். ரன் ஆஃப் கட்ச் திரும்பி தூக்கி பாகிஸ்தானில் கொடுத்தோம். இதெல்லாம் இந்த 75 வருஷத்தில் நாம் இழந்த பகுதி. பக்கத்தில் இருக்கிற சீனா பாருங்க, சீனான்னு ஒரு நாடு, அவன் 49ல் மாசேத்துங் அங்கே ஆட்சிக்கு வர்றாரு, நம்ம 47. ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் திபேத்தை பிடிச்சிக்கிட்டான். ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் அவன் ஹாங்காங்கை ஃபோர்ஸ் பண்ணி இங்கிலாந்துகிட்டேருந்து வாங்கிட்டான். 62ல் இந்தியாவினுடைய 65,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை எடுத்துக்கிட்டான். நம்ம ஊர் கைலாசம், நம்ம ஊர் மானசரோவர், இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டான், நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டான். தைவான், தினசரி தைவான் என்னதுன்னு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான், அறிக்கை கொடுத்துட்டே இருக்கான். அருணாச்சல பிரதேசத்தை என்னதுன்னு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கான். they have not stopped their claim. அப்போ அவன் நிலப்பரப்பை எக்ஸ்பான்ஷனிஸ்ட் எப்படி இருக்கான் பாருங்க. அடுத்தவன் டெரிட்டரிக்குள்ள ஆக்கிரமிக்கிறதுக்கு இருக்கிற சைனா சொந்த நிலப்பரப்பவே இழக்க வைத்தது காங்கிரஸ். நம்ம நிலப்பரப்பை நாம இழக்கிறது உங்க அப்பா விட்டு சொத்த அதெல்லாம். அதனால சொல்றேன், நம்முடைய நல்ல குணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஹிந்துக்கள் சாதாரண ஹிந்துக்களாக மாத்திரம் இருந்து ஏதோ கோயிலுக்கு போனோம், பூஜை பண்ணோம், பாத யாத்திரை போனோம், கோயிலில் போய் எல்லா வழிபாடு செஞ்சோம், வீட்டில் ஹோமம் வச்சோம், யாகம் வச்சோம், இதெல்லாம் பண்ணுங்க. ஹிந்து பக்தி வேண்டும். அதை விட அதிகமாக பல மடங்கு ஹிந்து சக்தி வேண்டும். இந்த சமுதாயத்தை நாம் நேசிக்கத்தான் வேணும். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் கடைசி வரைக்கும் அவன் இந்துவாக வாழ்ந்து இந்துவாகத்தான் அவன் சாக வேண்டும் என்ற நினைப்பு நமக்கு இருக்கணும். தாய் மதத்தில் இருப்பது தன்மானம், வேறு மதத்திற்கு போவது அவமானம் என்ற உணர்வை அவன் மனசுல உருவாக்கணும். தீண்டாமை என்கிற கொடுமைக்கு இடமே இருக்கக்கூடாது. 1000 ஜாதிகள் நம்மிடையே உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு. இந்துவா பிறந்தா எல்லா அடையாளம் வச்சுக்கோ, பெருமைப்படு, சந்தோஷப்படு. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நான் ஹிந்து என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லை என்றனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. ஹிந்து கான்சியஸ்னஸ் இல்லை என்பதனால தான் இந்த பிரச்சனை வருது. மதமாற்றத்தை பற்றி நம்ம கண்டுகொள்வதே இல்லை என்பதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இவையெல்லாம் இருந்து விட்டால் 500 வருஷம் என்ன, 100 வருஷம் என்ன, 50 வருஷம் என்ன, நம் வாழ்க்கை காலத்திற்குள்ளேயே ஒரு அகண்ட பாரதத்தை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அது நடக்கத்தான் போகுது. அந்த அகண்ட பாரத கனவு விரைவில் நிறைவேற நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த கௌதமன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நான் பெரிதும் மதிக்கிற எனது அறிவுலக ஆசான், என் மரியாதைக்குரிய அண்ணன் திராவிடமாய சுப்பு அவர்கள் வந்திருக்கிறாரு. இடையில அவர் வெளியில் போயிருக்கிறாரு. எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் வந்தார், அவரும் வெளியில் கிளம்பியிருக்கிறாரு. சுதேசி இயக்கத்தில் என்னுடன் பணி செய்த எனது அருமை சகோதரர் நம்பிநாராயணன் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. கவுன்சிலராக இருக்கிற எங்கள் அக்கா உமா ஆனந்தன் இங்கே இருக்கிறாங்க. எழுத்தாளர் யாசு கண்ணன் இங்கே இருக்கிறார். இந்து முன்னணியினுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா துரைசங்கர் அவர்கள் இந்த மேடையில் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்னும் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிற அவையில் உங்களை எல்லாம் சந்தித்து நான் பேச வாய்ப்பு கொடுத்த பால கௌதமன் அவர்களுக்கு நான் வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.